உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு. அந்த கடனை நீங்க சீக்கிரமா அடைச்சிட்டு சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. அதுல 2 பாயிண்ட் இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்னா நோட் பண்ணணும். ஒரு பேப்பரோ ஒரு நோட்டோ எடுத்து உங்ககிட்ட எவ்வளவு கடன் இருக்கு, அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்றத மொத்தமா நீங்க எழுதி வச்சிட்டீங்கனாவே உங்களோட கடனை பத்தின அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதை நோக்கி ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பண்ணலான்றத திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல ஆடிட் பண்ணுங்க. அதாவது நீங்க என்ன செலவு பண்றீங்க, ₹1 அதை நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதுல என்னென்ன தேவையில்லாத செலவு பண்றீங்க அப்படின்றத பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஓடிடி பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒரு 4 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க. நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், ஜியோ ஹாட்ஸ்டாரா இருக்கட்டும், சோனி லிவ், ஏதோ ஒன்று நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு அத்தியாவசியத்துக்கு ஒன்று மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி அவுட்டிங் போற ரிலாக்ஸேஷன் வேணும் தான். ஸோ ஏதாவது ஒரு நாள் மினிமலா போயிட்டு வந்துட்டோம்னா மீதி இருக்க அமௌண்ட் கொஞ்சம் சேவ் பண்ணி நீங்க சீக்கிரமா கடனை அடைச்சதுக்கு ஃப்ரீயா வந்து நீங்க அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜொமேட்டோ, இந்த கடனை அடைக்கிற வரைக்கும் நம்மளோட இந்த மாதிரி இதர செலவுகள் முடிஞ்சா சமைங்க. அப்படிலாம் சமையல் கத்துக்கோங்க. அந்த மாதிரி பேச்சுலர் இருக்கீங்க, பேச்சுலர்னு சொல்ல முடியாது, சிங்கிள் மேனா இருக்கீங்க, வெளியில இருக்கீங்க, வீட்டுக்காக வெளில போய் வேலை செய்யறீங்கன்னா குக் பண்ண கத்துக்கோங்க. அடிக்கடி ஆர்டர் பண்ணாதீங்க, அதுல இருந்து நமக்கு காசு செலவாகும். 4வது விஷயம் ஷாப்பிங். அத்தியாவசியத்தை தவிர வேற எந்த செலவு நீங்க பண்ணாலுமே அது வந்து தேவையில்லாத செலவு தான். உங்க கடன்ல இருக்கும்போது நீங்க ஒரு 10 பொருள் போட்டு போறீங்க லிஸ்ட்லனா வரும்போது 20 பொருளா வருவீங்க. அதை பண்ணாதீங்க. லிஸ்ட்ல ஒரு 10 பொருள் எழுதுங்க, அந்த 10 பொருள் மட்டும் வாங்குங்க. அது மட்டும் தான் அத்தியாவசியம். தாண்டி உங்க கை போறது எல்லாமே தேவையில்லாது. முதல்ல இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஷார்ட்ஸ்ல நான் இன்னும் 2 விஷயத்தை சொல்றேன்.